ஹை ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கெலாம் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு +2 பசங்களுக்கு. ஸோ குட்டி பசங்களுக்கெலாம் மதிய ஸ்கூல், அதுவும் இன்றைக்கி மழை அப்படின்றதுனால மதிய ஸ்கூலும் லீவ் விட்டாச்சு. பாப்பா எல்கேஜி, தம்பி செகண்ட் ஸ்டாண்டர்ட். அதனால் சிக்கன் ரைஸ் ஆர்டர் போட்டுத்தாமா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சிக்கன் ரைஸ்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டதா ஞாபகம் இல்லை. கடையிலையே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்கி கொடுப்பாங்க. இப்போது ஈஸியாக ஆர்டர் பண்ணுமா அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கி எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததுனால நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு மழையிலே நனைஞ்சிட்டு போய் ஒரு 1/2 கிலோ சிக்கனும் பாஸ்மதி ரைஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி, அப்புறம் சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருந்தேன். ஸோ அது கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் கலந்து ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா நல்லா டக்குன்னு ஒட்டிக்கும். எண்ணெய் மசாலா வந்துட்டு பிரிஞ்சே வராது எண்ணெயில். அதனால் நல்லா காரம் போட்டுட்டேன். ஒரே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. 2 மணி வரைக்கும் கடையில் இருந்தேன். இன்றைக்கி கட்டப்பை ஸ்டிச் பண்ணி முடிக்க வேண்டிய ஆர்டர் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு பசங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிக்கனும் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெஜிடபிள்ஸ் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எப்போ டைம் இருக்குது அப்படின்றது தெரியலை. அதனால் வந்துட்டு இப்போலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணியே வைக்கிறதில்ல. வெங்காயம், தக்காளி மட்டும் எப்போவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. இப்போ வந்துட்டு பாஸ்மதி ரைஸ்க்கு மட்டும் தனியாக வைக்கிறதுக்காக தண்ணி உல வச்சுருந்தேன். உல கொதிச்சதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பாஸ்மதி ரைஸு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து வச்சுட்டேன். இந்த பக்கம் சிக்கன் 65 மேரினேஷன் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு 10 பீன்ஸு, ஒரு கேரட்டு, 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கேப்சிகம், அப்புறம் கொஞ்சமாக கேபேஜ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். குட்டியோண்டு கேபேஜ் தேடி வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து சாதம் வெந்துருச்சு. பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 80% வெந்தால் போதும். ஸ்ட்ரீட் ஸ்டைல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படின்றதுலாம் இல்லை. என்னோடய ஸ்டைலில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. பசங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. குயிக்காக முடிச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த பக்கம் சிக்கன் 65 போட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் வெஜிடபிள்ஸை சார்ட் பண்ணி ரைஸ் சேர்த்துக்க வேண்டியது தான். சிக்கன் 65 உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூஸியாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்துட்டு பாருங்கள், சிக்கன் இப்படி தான் இருந்துச்சு மேரினேஷன் பண்ணி ஊற வச்சது. அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். இந்த பக்கம் போட்டு எடுத்துகிட்டு அந்த பக்கம் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் கம்ப்ளீட்டாக தண்ணி வடிஞ்சு ஆற வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். பசங்களுக்கும் எனக்கும் அப்படின்றதுனால ஒரு 1.5 கிளாஸ் 1/4 கிலோ அளவுக்கு தான் ரைஸ் வச்சுருந்தேன். சிக்கன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டியாக இருக்குது. சூடாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ மற்ற சிக்கனும் பொரிச்சிட்டு இப்போ 65 பாத்திரத்தை அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் ரைஸ்க்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போது வெங்காயத்தை போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸும் போட்டாச்சு. ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா இல்லாததுனால நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சோண்டு சோயா சாஸ் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போது ஒரு 2 முட்டை வந்து வெஜிடபிள்ஸ் வதங்கினது ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். பெப்பர் இல்லாததுனால ஃப்ரெஷ்ஷாகவே பெப்பர் அரைச்சி அதை கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டேன். இப்போ முட்டை கொஞ்சம் நல்லா ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி ஆனதும் முட்டையும் கலந்து இப்போ வெஜிடபிள்ஸ் முட்டை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன். சிக்கன் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரைஸை போட்டு கிளறிட்டு மேலே வந்துட்டு கட் பண்ண சிக்கன் எடுத்து போட்டு நல்லா கிளறிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ரைஸ் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால கொஞ்சோண்டு ரைஸ் சேர்த்தாச்சு. நல்லா சூப்பராக லைட்டாக பெப்பர் தூளை தூவி பசங்களுக்கு சர்வ் பண்ணியாச்சு. சிக்கன் ரைஸ் வித் சிக்கன் 65.